என்ன பண்ணுறாரு, நம்ம நர்மதாவுக்கு வந்து சூப்பராக வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இதனால் நர்மதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இந்த விஷயத்தை வந்து காவேரி கிட்ட நர்மதா வந்து சொல்கிறாங்க. காவேரி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. நிஜமாவா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நைட்டெல்லாம் இதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரா, நான் தான் வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் தொல்லைப்படுறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. இது சொன்னே நர்மதா பெரிய பொண்ணு ஆகிறாங்க. அதனால் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நர்மதாவுக்கு வந்து சடங்கு வைக்கணும்டி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பா இருந்தானா எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கங்காவும் வந்து நம்ம காவேரியும் சேர்ந்து கண்டிப்பாக சடங்கு வச்சிடலாம் உடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து கங்கா வந்து கடத்தரப்பு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, முதல்ல நர்மதா தான் முக்கியம், அவளை சந்தோஷப்படுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது. வீட்டில் என்ன தான் நடக்குது, நம்மக்கிட்ட யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னு கவலைப்படுறாரு. அதனால் வந்து எப்படி வந்து இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மாமிக்கிட்ட கேட்குறாரு. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நர்மதா வந்து பெரிய மனுஷி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியா, இதுக்கு என்னென்ன மாமி செய்வாங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை மாமி, சடங்கு வைப்பாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு தண்ணி ஊற்றுவாங்க, சடங்கு வைப்பார, அப்புறம் மாமன்கார யாராவது முறை இருந்தால் முறை செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, இதில் இது ஒன்று இருக்கா, முறை செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. உடனே அவங்க தாத்தா கிட்ட ஃபோன் போட்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நர்மதா வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா வந்து என்னப்பா சொல்கிற, சரிப்பா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதா தாத்தா, நான் மாமா இல்லையா தாத்தா, நான் முறை செய்வேனாவா, கரெக்டுப்பா, அது காவேரி கூட நீ வந்து வாழ்ந்தீங்கன்னா செய்யலாம், இப்போ காவேரி நீ பிரிஞ்சிருக்கீங்களே எப்படிப்பா செய்ய முடியும், அதெல்லாம் தெரியாது தாத்தா, காவேரி இங்கே தானே இருக்கா, எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி நான் என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கா, அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் முறை செய்ய தான் போகிறேன், வீட்டில் பிரச்சனை வரப்போகுது விஜய், அதெல்லாம் ஒன்றும் வராது, பார்த்துக்கலாம் தாத்தா, முதல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணணும், என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டுருக்காங்க, முறைப்படி செய்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் பார்த்து வாங்கிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சடங்குக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம வந்து குமரோட அம்மா வராங்க, அவங்கள பார்த்து எல்லாருமே சந்தோஷம் பண்ணிடுறாங்க. தவுடுண்டா சுற்றி இருந்தது வாண்டு, இது பெரிய மனுஷி ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. அவங்க அத்தை வந்து கிள்ளி வந்து அப்படியே வந்து முத்தம் கொடுக்குறாங்க நம்ம நர்மதாக்கு. சரிடி, என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் எல்லாமே பண்ணிடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுங்க, முதல்ல தண்ணி ஊற்றிடலாம், அதுக்கப்புறம் உட்கார வச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி, அதன்படி தண்ணி ஊற்றுறாங்க, கரெக்டாக உட்கார வச்சுருக்காங்க. சடங்குக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இங்கே வந்து சடங்கு நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது கரெக்டாக வந்து விஜய் வந்து இறங்குறாரு. தாள மேளத்தோட அதே டைமில் வந்து விஜய் வந்து பேண்டு பாத்தியம் இது அதுன்னு சொல்லிட்டு சீருன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே பந்தாவாக வந்து இறங்குறாரு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. விஜய் கூட அவங்க தாத்தாவும் வராரு. தாத்தாவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து தாத்தா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து இறங்கினோன்னே, இந்த பையன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், தேவையில்லாத வேலை எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப கோச்சிக்கிறாங்க. உடனே வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து குமரோட அம்மா. மாமா முறை அவன் செய்ய தான் செய்வான், மாமக்காராச்சு செய்வாட்டானா, உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் மாமா முறை அதை பையன் விட்டு கொடுத்தானா பார்த்தியா, எவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வரவிருக்க, நீங்கள் ஒரு ஆள் தாங்க என்னை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து எல்லாருமே வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ் வந்து வைக்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. விஜயை பார்த்தோன்னா அப்படியே வந்து சாரதாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க சாரதா. உடனே வந்து சரி மாலை போடணும் அப்படின்னு தாய்மாமா தான் போடணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து மாலை போடுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் முறை செஞ்சுருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து முறை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ வந்து காவேரி கூட வந்து சேர்ந்து முறை செய்யணும்னு தாத்தா கிட்ட சொல்கிறாரு நம்ம விஜய். அது கேட்டுட்டு எப்படிலாம் முடியும் அப்படின்னா, அதெல்லாம் முடியும் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே காவேரி கிட்ட வந்து ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதால் வேறு வழி இல்லாமல் காவேரியும் விஜய் கூட நிற்கிறாங்க. காவேரி விஜயும் சேர்ந்து வந்து நர்மதாவுக்கு வந்து முறை செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது நம்ம வந்து சாரதாக்கா அப்படியே வந்து காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க.